ஒருமுறை யோசித்து பார்த்ததுண்டா? மும்மூன்று லுகங்களின் அதிபதியான சிவன், அழிவும் அவரே, படைப்பும் அவரே. ஆனால் அவர் பட்டாடை அணிவதில்லை, பொன்னும் வெள்ளியும் அணிவதில்லை, சிங்காசனத்தில் அமர்வதில்லை, அரசர்களைப் போல ஆடம்பர ஆடைகள் தரிக்கவில்லை. சிவனின் ஜடைகளில் கங்கை குடிகொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒருவர் உடைந்து போகும் தருணத்தில் அவருள் கருணையே பெருகி ஓடும் என்பதை சிவன் அறிவார். அவரது கழுத்தில் நாகம் உள்ளது. ஏனெனில் தம் பயத்தை அவர் தள்ளிவிடவில்லை, அதை தழுவிக்கொண்டார். உடலில் பூசியுள்ள திருநீரு, இந்த உடல் மண்ணிலிருந்து வந்தது, இறுதியில் மண்ணாகவே மாறும் என்ற உண்மையை நினைவூட்டுவதற்கே. மர நிழலும் சுடுகாட்டும் அவரது வாசஸ்தலம். ஏனென்றால் உலகம் வர அஞ்சும் இடத்தில்தான் சிவன் இருப்பார். அங்காரம் என